வணக்கம் நண்பர்களே. இப்போ இதுவரைக்கும் வலிமை அறிதல், வலி அறிதல் இந்த அதிகாரத்துல நம்ம 6 குறள் பார்த்துட்டோம். இப்போ 7வது குறளுக்கு வந்தோம். இப்போ அவ்வளவும் வலிமையை பற்றி முழுமையா எல்லாமே பேசிட்டு வந்தார். வலிமையில எப்படி இருக்கணும், அந்த வலிமையை பற்றி தெரிஞ்சவங்க பெருமையா அந்த வலிமையை தெரிஞ்சவங்க அதை முழுமையா தன்னுடைய வலிமையை பற்றி தெரியலன்னா என்ன ஆவாங்க, அந்த நுனிக்கும் உயர்ந்தவங்க. அதுல இந்த பீலி எப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தது, பிறகு இந்த நுனிக்கொம்பு உயர்வார் இப்படின்னு சொல்லி இந்த வலிமைகளை பற்றியே சொல்லிட்டு வந்த இவரு இப்போ பொருளை பற்றி பேசுறேன். ஏன்னா இந்த பொருளை பற்றிய ஒரு அறிவு நம்ம கிட்ட இல்லை. பொருளுக்கு மேல ஒரு பெரிய என்ன எல்லாம் செலவழிச்சா எல்லாம் வரும். ஒரு சிலர் சில தத்துவம் பேசுவாங்க, செலவழிக்க தப்ப பணம் கிடைக்குமா இப்படிலாம் இதையெல்லாம் கேட்டு நம்ம நம்பி நாசம் போன காலங்கள்லாம் உண்டு. எத்தனையோ பேர் அவன் சும்மா சொல்லிட்டு போயிடுவான். பணத்தை செலவழிச்சு தப்ப அது நமக்கு வரும். செலவழிக்காமலாம் ஒண்ணும் வராது. ஆக எப்படி செலவழிக்கணும், என்ன முறையில செலவழிக்கணும் இத சொல்ற இந்த வலிமை அறிதல்ல பணம், நம்முடைய பணத்தை நம்முடைய செல்வத்தை எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றேன். ஒரு இடத்துல நீ ஈகை கொடுக்கறதாக வச்சுக்கிடுங்க, ஒரு ஈகை கர்மம் இதெல்லாம் நம்ம செய்யணும். அந்த ஈகை கொடுக்கும்போது கூட இதையெல்லாம் இந்த திருக்குறள்ல மட்டும்தாங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஈகையை பத்தி சொல்லும் பொழுது எல்லாரும் ஈகையை பத்தி பேசிட்டு நீங்க என்னன்னாலும் கொடுக்கலாம், ஒண்ணும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய இருக்காங்க. ஆற்றின் அடவறிந்து ஈகை நீ கொடுக்கறது பத்தி ஒண்ணு, உன்னுடைய வருமானம் வருமாறு வருமாற்றின் அளவு அறிந்து நீ ஈகை செய். அஃது பொருள் ஓற்றி வழங்கும். திருப்பியும் ஒரு வழங்கத்தான் சொல்றாரு, வழங்க வேண்டாம்னு அவர் சொல்லல. ஆனால் ஆற்றின் அளவறிந்து உனக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய அளவு தெரிந்து நீ ஈகை செய். அது பொருள் போற்றி வழங்கும். அது என்னன்னா பொருளை பாதுகாத்து அதற்கு பின்னால் அது வழங்கும் நெறி, அது ஒரு கொள்கை, அது ஒரு நடவடிக்கை. இப்படித்தான் நீ நடக்கணும். நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போக கூடாது. நீ அது மாற்றின் அளவறிந்து ஈக அது நீ செய். அது பொருள் போற்றி வழங்குங்க, வழங்குறதுக்கு ஒரு நெறி சொல்லுங்க அப்படின்னு திருவள்ளுவர். ஐயா எவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு சம்பாதிக்க. இந்த கிறிஸ்தவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க சம்பாதிக்கிறத 10ல் ஒரு பாகத்தை தசம பாகம் அப்படின்பாங்க. ஒரு தசம பாகத்தை நீங்க கோயிலுக்கு கொடுங்க.
அதே மாதிரி ஒருத்தர் வந்து அப்படி கேட்கும் பொழுது, ஐயா எவ்வளவு தாங்க நாங்க வந்து குடுக்கணும்? அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, "ஆற்றின் அளவறிந்து ஏங்க." அவரு இந்த தசம பாகத்தெல்லாம் கூட அவர் சொல்லல. சொல்லியிருக்கலாம். தசம பாகத்த சொல்லியிருக்கலாம், இல்லன்னா 2 தசமத்த சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அளவெல்லாம் அவர் சொல்லல. அளவு தெரிஞ்சு நீங்க ஈடு செய்யணும். உங்களுடைய வருமானம் எவ்வளவோ, இப்போ இந்த தசமபாகம் கொடுக்க சொல்றாங்களே, அதுவே தசமபாகம் கொடுக்க முடியாதவர்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நெறைய பேர் இருக்காங்க. முடியாது. ஐயா என்னால முடியாது. அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர். அப்ப அதுதான் ஒரு சொல்றார். ஆற்றின் அளவறிந்து ஈக. அது அது அவர்ட்ட கேட்டதுக்கு ஒரு இந்த கேள்வி சொல்றார். அது அது பொருள் போற்றி வழங்கும் முறை. இதுதான்ப்பா இப்ப இவ்வளவு நீ கொடு. முடிந்ததை கொடு. அளவு அறிந்து கொடு. முடிந்ததை கூடலாம் அவர் சொல்லவே வேண்டாம். அளவு விட்டு அறிந்து கொடு. அது வந்து அது பொருள் போற்றி வழங்கக்கூடிய இதுதான்ப்பா நெறி. இதுதான்ப்பா பிரின்சிபல். இதுதான் வந்து இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி clear ஆ சொன்னார். சரிங்க. அடுத்தது என்ன சொல்றார்?